தனுஷ் வயசு சிவகார்த்திகேயன் இதுதான் இன்னைக்கு கோலிவுட் சினிமாவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். தனுஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால தான் சிவகார்த்திகேயன் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆக்டராக இருக்காரு. அவருக்கு இருக்கக்கூடிய பேரும் புகழ் எல்லாமே தனுஷ் இல்லைன்னா இன்னைக்கு கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தனுஷோட ரசிகர்கள் ஒரு பக்கம் சிவகார்த்திகேயனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் எஸ்கேவோட ஃபேன்ஸ் ஒருத்தர் அறிமுகப்படுத்துறதுனால மட்டுமே ஒருத்தரால் பெரிய ஆள் ஆகிட முடியாது. அவருக்குன்னு திறமை இருந்தால் மட்டும்தான் அவரால் பெரிய ஆள் ஆக முடியும். எஸ்கேவுக்கு இருந்த திறமையால் மட்டுமே தான் அவர் இப்போ வளர்ந்து இன்னைக்கு தனுஷை விட அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேவோட ஃபேன்ஸ் ஒரு பக்கம் தனுஷை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இத்தனை நாளாக சும்மா ஒரு நெருப்பு புகை மாதிரி மூண்டுட்டு இருந்த இந்த ப்ராப்ளம் இன்னைக்கு பூதாகாரமாக வெடிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ரீசெண்டாக ஒரு நிகழ்ச்சியில் எஸ்கே பேசின சில விஷயங்கள் தான் இந்த ப்ராப்ளம் இவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக மாறினதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அப்படி என்ன சிவகார்த்திகேயன் பேசிட்டாரு அண்ட் நிஜமாவே தனுஷ் தான் சிவகார்த்திகேயனை சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாரா அப்படின்ற மாதிரி இந்த ப்ராப்ளத்தை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மை டியர்ஸ், இந்த ப்ராப்ளம்லாம் முதல்ல எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்குமே ரொம்ப நாளாகவே சிவகார்த்திகேயன் மேலே ஒரு விமர்சனம் அப்படின்றது வைக்கப்படுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, தனுஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணனால தான் நீங்கள் இவ்வளோ பெரிய ஆக்டராக வளர்ந்துருக்கீங்க. தனுஷ் அப்படின்ற ஒரு நபர் இல்லைன்னா இன்றைக்கி சிவகார்த்திகேயன் அப்படின்ற ஒரு ஹீரோவே தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் சிவகார்த்திகேயன் மேலே ரொம்ப நாளாகவே வைக்கப்படுது. இந்த ஒரு விமர்சனமானது எஸ்கே ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு கோவத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளோட தலைவன் இந்த அளவுக்கு சூப்பராக நடிக்கும் போது அவரோட திறமைக்கு மதிப்பு கிடைக்காம அவரோட இந்த வளர்ச்சிக்கு காரணம் தனுஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களேன்ட்டு எஸ்கேவோட ஃபேன்ஸுக்கு மத்தியில் எப்பவுமே தனுஷ் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி அப்படின்றது இருக்கும். இந்த காழ்ப்புணர்ச்சியானது எஸ்கேவுக்குமே இருக்கா என்ன அப்படின்றது தெரியல. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்படி சின்னதாக ஒரு புகை மூட்டை மாதிரி இருந்த இந்த ப்ராப்ளம் இன்னைக்கு பூதாகாரமாக வெடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ரீசெண்டாக நடந்த ஒரு நிகழ்ச்சியில் எஸ்கே விட்ட ஒரு வார்த்தை தான். அவர் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரான்னு தெரியல. பட் அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் இன்றைக்கி இந்த பிரச்சனை இவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக போயிட்டு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அப்படி என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ரீசெண்டாக எஸ்கே ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் PS வினோத் ராஜா இயக்கத்தில் சூரி நடித்து வர 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய படம் தான் கொட்டுக்காளி. இந்த படத்தோட ட்ரைலர் வெளியீட்டு விழா அப்படின்றது ரீசெண்டாக நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சியில் பேசின சிவகார்த்திகேயன் PS வினோத் ராஜாவை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, நான்லாம் இந்த மாதிரி ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தேன் அப்படின்னா அவரோட திறமையை கண்டுபிடிச்சி நான் தான் அவரை வளர்த்து விட்டேன், அவரோட வளர்ச்சிக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தற்பெருமை பேசிட்டு தெரிய மாட்டேன். அந்த மாதிரியான பழக்கம்ன்றது எனக்கு கிடையாது. என்ன அந்த மாதிரி நிறைய பேர் பேசி தான் இன்னைக்கு இந்த மாதிரி கொண்டு வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் வந்து யாரையும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன், இவங்களை நான் தான் ரெடி பண்ணேன், அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை அப்படி சொல்லி சொல்லி பழகிட்டாங்க, நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன்னு. அந்த மாதிரி ஆள் நான் இல்லை. அவரு தனுஷை தான் மென்ஷன் பண்ணி சொன்னாரா அப்படின்றது தெரியல. பட் தனுஷோட ரசிகர்கள் நன்றி மறந்துட்டு இப்படி பேசுகிறாரு சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் சிவகார்த்திகேயனை போட்டு செம்மடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்த சிவகார்த்திகேயனோட ரசிகர்கள் உங்காடு மட்டும் என்ன பண்ணாராம், தான் பண்ண அந்த உதவியை சொல்லி காட்டலையா அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் ஏற்கனவே காலா பட இசை வெளியீட்டு நிகழ்ச்சியில் ரஜினியை பற்றி பேசின ஒரு ஆடியோவை இது தனுஷ் சிவகார்த்திகேயனை பற்றி தான் பேசியிருக்காரு, சிவகார்த்திகேயனை தான் வளர்த்து விட்டதை பற்றி தான் இவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை இந்த வீடியோ கூட கம்பேர் பண்ணி சிவகார்த்திகேயனோட ஃபேன்ஸ்ன்றவங்க தனுஷ் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாழ்க்கையில் பிரபலமாகிறதுக்கு ஃபேமஸ் ஆகிறதுக்கு 2 வழி இருக்குங்க. ஒன்று, கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்சி சாதிச்சு முன்னுக்கு வந்து ஒரு உச்சத்தில் நிற்கிறது. இன்னொன்று, அப்படி உச்சத்தில் இருக்கிறவங்கள அட்டாக் பண்ணி பேசுறது. அது மட்டும் இல்லாமல் வெற்றிமாறன் ஒரு நிகழ்ச்சியில் பேசின அந்த வீடியோவையும் எடுத்து போட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை கூப்பிட்டுட்டு சார் உங்கள் அசிஸ்டன்ஸ் யாராவது இருந்தால் எனக்கு கதை சொல்லுங்க, காமெடி கதை சொல்லுங்க சார். நான் கேட்டேன், தனுஷ் காமெடி பண்ணுறீங்களா நீங்கன்னு கேட்டேன். இல்லை சார் எனக்கு இல்லை சார், சிவகார்த்திகேயனுக்கு அப்படின்னாரு. நான் கேட்டேன் ஓ. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி இந்த பிரச்சனை இவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக மாறிட்டு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். என்னதான் இருந்தாலும் சிவகார்த்திகேயன் பேசுனதுனால தானே இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அவர் பேசுறது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். சிவகார்த்திகேயன் பேசுறது தப்பா சரியா அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, உண்மையாகவே தனுஷ் தான் சிவகார்த்திகேயனை சினிமா இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரடியூஸ் பண்ணாரா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை நான் சொல்லி முடிச்ச பின்னாடி சிவகார்த்திகேயன் பேசுறது தப்பா சரியா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிவகார்த்திகேயனோட இந்த தொலைக்காட்சி அறிமுகம் அப்படின்றது எப்படி ஸ்டார்ட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, விஜய் டெலிவிஷனில் ஒரு கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்கிட்ட சிவகார்த்திகேயன் படிப்படியாக முன்னேறி அவரோட திறமையை பயன்படுத்தி அதே சேனலில் ஒரு ஆங்கராக வராரு. அதுக்கப்புறம் சீரியல்ஸில் சின்ன சின்ன ரோல்ஸை பண்ணிட்டு வராரு. அவரோட நடிப்பு திறமையை பார்த்த தனுஷ் அவருக்கு முதல் முறையாக சினிமாவில் வாய்ப்பு கொடுக்குறாரு. 2012 ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் மூவியாக வந்த படம் தான் 3. ஸோ 3 படத்தில்
ஹீரோவோட நண்பன் கேரக்டராக சிவகார்த்திகேயனுக்கு முதல் வாய்ப்பை கொடுத்தாரு தனுஷ். அதில் சிவகார்த்திகேயன் தன்னோட நடிப்பை சூப்பராகவே வெளிப்படுத்தியிருப்பார். அந்த அளவுக்கு ஒரு குணச்சித்திரமான நடிப்பை அவர் வெளிப்படுத்தியிருப்பார். ரொம்பவே நகைச்சுவான ஒரு கேரக்டராகவும் சிவகார்த்திகேயன் அதில் வெளிப்பட்டிருப்பார். 3 படத்தில் நடிகர் சிவகார்த்திகேயனோட நடிப்பை பார்த்து 2013 எதிர்நீச்சல் அப்படின்ற ஒரு படத்தில் சிவகார்த்திகேயனை ஹீரோவாக அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அண்ட் எதிர்நீச்சல் படம் எந்த அளவுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் படம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி கூட எதிர்நீச்சல் படத்தை நம்ம எல்லாருமே உட்காந்து பார்த்தாலும் பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒர்த் வாட்சிங் மூவியாக தான் எதிர்நீச்சல் அப்படின்றது இருக்குது. அண்ட் அந்த எதிர்நீச்சல் படத்தை தயாரித்தது தனுஷ் தான். தனுஷோட ப்ரொடக்ஷனில் வெளியான அந்த படம் தான் எதிர்நீச்சல். தனுஷ் தான் முதல்ல சிவகார்த்திகேயனை ஹீரோவாக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு நபர். எதிர்நீச்சல் படத்துக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் பல பட வாய்ப்புகள் வருது. அதில் பல படங்கள் வெற்றி படமாக அமைது. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனோட வாழ்க்கையில் ஏறுமுகம் தான். இன்றைக்கி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் தன்னை அறிமுகப்படுத்தின தனுஷை விட அதிகமாக சம்பளம் வாங்கி கூட ஒரு ஹீரோவாக சிவகார்த்திகேயன் வளர்ந்துருக்காரு. மூலியமா தனுஷ் தான் எஸ்கேவை தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு ஹீரோவாக அறிமுகப்படுத்தினாரு அப்படின்றது நமக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். தன்னால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒருத்தன் இன்றைக்கி தன்னை விட அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஹீரோவாக வளர்ந்துட்டானே அப்படின்ற பொறாமையில தான் தனுஷ் இப்படி போகிற இடமெல்லாம் தன்னால் தான் சிவகார்த்திகேயன் வளர்ந்தாரு, தான் அவனை வளர்த்து விட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு தெரியுறாருன்னு சொல்லிட்டு எஸ்கேவோட ஃபேன்ஸ் தனுஷ் மேலே குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அட் த சேம் டைம் நீ எந்த அளவுக்கு ஹைட்டுக்கு போனாலையும் அடிமட்டத்தில் நீ இருக்கும்போது உனக்கு ஹெல்ப் பண்ணவங்கள நீ மறக்கக்கூடாது. ஸோ நீ தனுஷை பற்றி இந்த மாதிரி பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் மேலே தனுஷோட ரசிகர்கள் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஸோ மை டியர்ஸ், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், தனுஷ் பேசுறது தப்பா இல்லை சிவகார்த்திகேயன் பேசுறது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கேட்டால், ஒருவேளை சிவகார்த்திகேயன் அந்த மாதிரி பேசுறது தனுஷை பற்றி தான் அப்படின்னா அது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். அட் த சேம் டைம் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்ற காரணத்துக்காகவே அவங்க பெரிய ஆளாக வளர்ந்துட முடியாது. பிகாஸ் உங்களை ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க அப்படின்ற காரணத்துக்காகவே நீங்கள் நல்லா படித்து ஃபஸ்ட் மார்க் வாங்கிட முடியாது. நீங்கள் அந்த இடத்துல உங்களோட திறமை மூலிமா ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தா மட்டும்தான் உங்களால் ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியும். அந்த மாதிரி தனுஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு அப்படின்ற காரணத்தினாலேயே சிவகார்த்திகேயன் வளர்ந்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அவருக்கு இருந்த நடிப்பு திறமையால் தான் இன்றைக்கி அவர் இவ்வளோ பெரிய ஹீரோவாக வளர்ந்துருக்காரு. ஸோ அவரோட திறமையும் ஒரு பகுதி தானே தவிர தனுஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால மட்டுமே சிவகார்த்திகேயன் இவ்வளோ பெரிய நடிகராக வளர்ந்துருக்க மாட்டாரு. இதுதான் என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுவோம். டாடா, பை பை.